பீகாரில் நீண்ட இழுபறிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி, மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, மாநிலங்களவை உறுப்பினர் உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் காண்கின்றன. கடந்த சில நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வென்றதை கூறி 40 தொகுதிகள் கேட்டு சிராக் பாஸ்வான் கெடுபிடி செய்ததால் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. இருப்பினும் டெல்லியிலும் பீகாரிலும் பாஜக தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்நிலையில் நேற்று பீகார் பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதியானது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சிக்கு 29 தொகுதிகளும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த 2020 சட்டப்பேரவை தேர்தலில் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 100 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அதில் 74 தொகுதிகளில் பாஜக வாகை சூடிய நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் வெறும் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதே கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்ட இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 4 வெற்றி கண்டது. அதேபோல் 11 இடங்களில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்ற விகாஷீல் இன்சான் கட்சி தற்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறியது. இது தவிர மத்தியில் கூட்டணியில் இருந்தபோதும் ஐக்கிய ஜனதா தளத்துடனான கருத்து மோதல் காரணமாக 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து 134 தொகுதிகளில் போட்டியிட்ட சிராக் பாஸ்வானின் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி கண்டதால் அந்த ஆண்டே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியான நிலையில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் சம அளவில் போட்டியிடுவதால் யாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்பது நீண்ட எதிர்பார்ப்பாகவே உள்ளது.